தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி, கொடான கோடி நன்றி தகப்பனே, கொடான கோடி நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் கூட அப்பா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய வல்லமையை நாங்கள் காண இந்த அதிகாரம் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி சபை ஜெயித்து வருவதை காணக்கூடிய கிருபை நீர் தந்தபடியால் நன்றி. இதோ இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு நீர் இடைப்படும், எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய பாதபிள்ளை எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் கற்றுக் கொடுத்தீர். இந்த அதிகாரத்தின் வாயிலாக சபையை பற்றின பக்தி வைராக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீர் கற்றுக் கொடுத்து இந்த ஆசீர்வாதங்களை நீர் போதிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையே, இன்றைய தியானம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை 5ஆம் அதிகாரத்திலே சபை வளர்ந்து எந்த அளவுக்கு பெரிய காரியங்களை சமுதாயத்தில் செய்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தலைப்பு கொடுப்பேன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், வினை மற்றும் எதிர் வினை, வினை மற்றும் எதிர் வினை. நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு பவுலர் பால் போடுறாரு இல்லையா, அந்த பவுலர் போடுற பாலை ஒரு பேட்ஸ்மேன் பேட்டில் தொடுறார். பவுலர் எவ்வளோ வேகமாக போடுறாரோ இந்த பேட்ஸ்மேனு லேசாக தொட்டாலே போதும், வினை என்ன ஆகிடுது, எதிர்வினை ஆகிடுது. டைரக்ஷன் மாற்றி விடுறாரு, 4 ஆகிடுது, 6 ஆகிடுது. அதுபோல் எல்லா ஆக்ஷனுக்குமே ஒரு ரியாக்ஷன் உண்டு. ஆமாம், எல்லா எனர்ஜியுமே, எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டுன்னு உலகம் நமக்கு சொல்லித்தருது. அது வேறு வகையில் மாறுது, வேறு வகையில் திருப்பப்படுகிறது. ஸோ நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுறோம், கம்மியாக சாப்பிட்டா ஒல்லி ஆகிடுறோம், கத்துனா நம்ம உடம்பு கெட்டு போகுது, கேட்குற மூடு மாறுது. ஸோ வினையும் எதிர்வினையும் மாறி மாறி வருகிறது. அப்போ நல்ல விஷயத்துக்கும் வினையும் எதிர்வினையும் இருக்குது, கெட்ட விஷயத்துக்கும் வினையும் எதிர்வினையும் இருக்குது. இங்கே வளர்ந்து வரப்போகிறது சபை. சபை ஒரு நல்ல செயல் செய்யும்பொழுது இந்த நல்ல செயல்னால், இந்த வினையினால் ஒரு எதிர்வினை வர வாய்ப்பு இருக்குது தானே. நீங்கள் ஊழியம் பண்ண போகிறீங்க, நீங்கள் நல்லது செய்ய போகிறீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குற வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு கெட்டது பண்ண போகிறீங்க, ஏன் இதை பண்ணீங்கன்னு கேட்ட வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. எல்லாவற்றுக்குமே ஒரு எதிர்வினை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த சாப்டரில் நான் கற்றுக்கிறேன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ரியாக்ஷன். நீங்கள் ஊழியம் செய்ய போனீங்க, ஜீசஸ் ஏற்றுக்கிட்டீங்க, பைபிள் தூக்கின்னு வந்துட்டீங்க, அவ்வளோதான் என் ஆக்ஷன் முடிஞ்சிச்சு. இல்லை மகனே, ஒரு ரியாக்ஷன் இருக்குது, பின்னாடி அதற்கான ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை நீ தாங்க வேண்டும். இன்னைக்கு 5th சாப்டரில் அது தாங்க. இது ரொம்ப பெரிய சாப்டர். 5ஆம் அதிகாரத்தில் 42 வசனம். நீங்கள் சபையை புரிஞ்சிக்கணும். சபையோட தலைவர் இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் ஏறி போயிட்டார். இப்போ சபை யார் கண்ட்ரோலில் வந்துருச்சு? துணை தலைவர்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சு. துணை தலைவர் யார் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு, அடுத்தது யோவான். ஏன் பேதுரு யோவான் படிக்கிறோமா? 3ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அந்த 2 பேர் தான் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. துணிஞ்சு நடக்க முடியாத ஒரு மனிதனை என்ன பண்ணிட்டாங்க, நடக்க வச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஜீசஸ் இருக்கும்போதே பேதுருக்கும் மெயின் ரோல் கொடுத்துருந்தார், யோவானுக்கும் மெயின் ரோல் கொடுத்துருந்தார். அதில் யோவானோட ரொம்ப மேஜர் மெயின் ரோல்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். மதர் மேரி அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனார். பார்த்தீங்களா, சிலுவையில் தொங்கும் போது ஜீசஸ் என்ன சொன்னார்? மகனே அதோ உன் தாய், ஸ்திரீயே அதோ உன் மகன் சொன்னார்ல. இப்போ யோவானுக்கு டபுள் ஒர்க்கு. என் குடும்பத்தையும் நீ பார்த்துக்க, என் ஊழியத்தையும் பார்த்துக்க. ஆனால் ஊழியத்தில் மேஜர் பங்கு ஜீசஸ் பேதுரு கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ பேதுரு ஊழியம் பண்ணுறார். இப்போ பேதுரு எந்த ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுவார்? இப்போ நம்ம சர்ச் இருக்குது, இப்போ எங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறோம்? இங்கே சர்ச்சில் இருக்கிறோமா? இதுதான் சர்ச் தான் அவரோட ஆஃபீஸ். நம்ம போய் கீழே பேங்க் இருக்குது, அங்கே உட்காந்துக்க முடியாது. இல்லை ஒரு காமன் ஹால் எடுத்துகிட்டு உட்கார முடியாது. சர்ச்சு தான். அதனால தான் சபை நிறுவ வேண்டும். அதனால தான் லேண்டு வாங்க வேண்டும். லேண்டு வாங்கி சபை நிறுவப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆஃபீஸ். ஆண்டவர் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணணும். ஊழியக்காரர்கள் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லேண்ட் என்ன பண்ணணும்? வேணும், பில்டிங் வேணும். அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இவங்க இன்னும் சபைக்கு லேண்டு வாங்கலை, வாங்கவும் போகிறதில்ல. ஜெருசலேமில் அவங்களுக்கு சொந்த லேண்டு இல்லை.
அவங்க இங்கேருந்து புறப்பட்டு வெளியே போய் அந்தியோகியாவில் தான் சொந்த லேண்டு வாங்க போகிறாங்க. ஜெருசலேமில் வாங்கவும் முடியாது. அது வெறும் 350 ஏக்கர் லேண்டு தான். அது ஆல்ரெடி எல்லாரும் வச்சுருக்காங்க. எல்லாம் தாவீது ஃபேமிலி தான் வச்சுருக்காங்க. தாவீது ஃபேமிலியில் அன்றைக்கி யாரும் கொடுக்க ரெடியாக இல்லை. அந்த தாவீது ஃபேமிலி கையிலேருந்து ரோமர்கள் அடித்து வாங்கிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி யார் கையில் தான் இருக்குது? ரோமர்கள் கையில் தான் இருக்குது. ரோமர்கள் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை, அந்த அசட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. மெயினாக இவங்களுடைய சபை ஆரம்பிக்கிறது வந்து அந்த சாலமன்ஸ் போர்ட்டிகோ என்று சொல்லுகிற சாலமோனுடைய மண்டபத்தில் தான் இவங்க சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய பில்டிங். இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா நேரு ஸ்டேடியமில் போய் சபை ஆரம்பிக்கிற கடை கவர்மெண்ட்டோடது. ஆனால் என்ன பண்ணோம்? வாடகை கட்டணும். அதுபோல் ஆரம்பித்தாங்க. சபை வளர்ந்துருச்சு. சபை 2 விதமான கூட்டம் நடத்திச்சு. சாட்டர்டே சண்டே கூட்டம் மண்டபத்தில் நடத்திச்சு. மீதி ஆனெல்லாம் காலையில் மதியம் நைட்டு வீட்டு கூட்டங்க. எல்லார் வீட்லேயும் கூட்டம், எல்லார் வீட்லேயும் ப்ரேயர், எல்லார் வீட்லேயும் ப்ரேயர். சபை பெருசாகிருச்சு. சபைக்கு எப்படி சபை நடத்துறதுக்கு பணம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்களா? காணிக்கைகள், மக்களுக்கு காணிக்கைகள், எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்க. காணிக்கை, தசம பாகம். இப்படி வரும்பொழுது ஒரு ராங் ஆக்ஷன் ஒன்று நடக்கிறது. 10 பேர் கூடி இருக்கும்போது 10 பேர் 10 விதமாக யோசிப்பாங்க, 10 பேர் 10 விதமாக பேசுவாங்க. இந்த 10 பேரையும் அடக்கிறதுக்கு தான் அந்த கம்பெனிக்குன்னு சில லாஸ் இருக்கும் இல்லை? அந்த இயக்கத்துக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கும், சில ஒழுங்குமுறைகள் இருக்கும். அந்த ஒழுங்குமுறையை மாறினாலே தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சபையில் ஒரு ஒழுங்குமுறை இருந்திருக்கு, அன்னைக்கு இருந்திருக்கு. அந்த ஒழுங்குமுறையை மீறினவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. அது பார்க்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. பாருங்கள், அனனியா என்று சொல்லுகிற ஒரு மனிதன். அந்த அனனியா என்று சொல்லுகிற மனிதனுக்கு மனைவி சப்பீராள், அவங்க பேர் சஃபைரா. ஆமாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தாங்க. அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க, சேல் பண்ணிவிட்டு டீல் என்ன அப்படின்னா, அவங்க பொருத்தனை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேதுரு ஐயா சொல்லுங்கள், நான் இவ்வளோ விலைக்கு லேண்டு விற்க போகிறேன். கவனியா, என்ன பண்ண போகிறேன்? விற்க போகிறேன். இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரில. சொல்லிட்டாங்க. அந்த ஃபார்ம்லலாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. கொடுத்துட்டு ஆனால் டக்குன்னு மனசு மாறிட்டாங்களா இந்த அனனியாவும் சப்பீராவும். மாறிட்டு சரி விடு, பேதுருக்குன்னா தெரியவ போகுது அப்படின்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதில் பாதி என்ன பண்ணிட்டாங்களா? வஞ்சித்து வைத்தார்கள். எடுத்து வச்சுக்கிட்டாங்க. விடு, ஆண்டவர் கொடுக்குறதுனா, சர்ச்சைக்கு கொடுக்குறதுனா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது, அந்த வஞ்சித்ததை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு மீதியை கொண்டு வந்து எங்கே வச்சாங்களா? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. பேதுரு அவனை நோக்கி, அந்த மேல் வந்துட்டார், ஒய்ஃபு பின்னாடி வருது, நீ ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவர் கண்டுபிடிச்சிட்டார். நீ ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்குறன்னு சொன்னியே, நீ பாதியை வஞ்சித்து வைத்திருக்கிறாயே. அதாவது அனனியா சப்பீரா வந்து, பேதுரு ஐயா சொல்லுப்பா, நான் இவ்வளோ கொடுக்குறேன்னே, என்னால் கொடுக்க முடியல, மனசும் இல்லை, சாரி அப்படின்னா ஏற்றுனுப்பார். ஆனால் நான் கொடுக்குறேன்னா இவ்வளோதான், ஆனால் அவ்வளோ தரல என்று சொல்லி வஞ்சித்தாங்கன்ற வேர்டு யூஸ் பண்ணுது பைபிள் எது யூஸ் பண்ணாலும் நம்ம சீரியஸ் ஆகணும். வஞ்சித்தாங்கன்னா கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்காம போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை பேதுரு கேட்குறாரு. முதல் முறை காணிக்கையில் மிஸ்டேக் பண்ணுறதுல ஒரு அடி வாங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கே பயமாக இருக்குது. ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை பண்ணிட்டு மிஸ் பண்ணுற கூடாது. இது யார் முன்னாடி நின்றுக்கிறாங்க? பேதுரு முன்னாடி. பேதுரு இது வரைக்கும் யாரையும் மன்னிச்சா மாதிரி தெரில. அவர் வேணால் மன்னிப்பு வாங்கியிருக்காரு, மன்னிச்சா மாதிரி தெரில. அது கேட்குறாரு, இது விற்கும் முன் அது உன்னுடையதாக இருக்கிற இல்லையா? அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். முதல்ல வந்து நீ வஞ்சித்தாயின்னு சொன்னார், ரெண்டாவது போய் சொன்னது என்ன என்று சொல்லி கடினமாக பேசுகிறாரு. பேசும்போது அந்த மனுஷன் கீழே வந்து உயிரை விட்டானா அனனியா. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு சாப்டராக இது இருக்குது. அப்பா அவ்வளோ பவர்ஃபுல்லா? பொய் சொன்ன ஆண்டவர் அடிப்பாரா? பொய் சொன்ன ஆண்டவர் அடிப்பாரா? வஞ்சித்து வச்சா அடிப்பாரா அப்படின்னு நான் இன்றைக்கி காலையில் இந்த பிள்ளைங்களை விபிஎஸ்க்காக கூட்டின்னு வரும்போது யோசிச்சுட்டு போயினே இருந்தேன். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை அடிச்சு இருந்தாருன்னா, இந்த சாப்டரை படிச்சுட்டு அடிச்சிருந்தாருன்னா எப்பயோ செத்துட்ருப்போம். எப்பயும் செத்துட்ருப்போம். எப்போயும் முடிச்சுட்ருக்கோம் நம்ம கதை. இதே மாதிரி விழுந்து போய் உயிர் விட்டுருக்கோம். இவனுக்குன்னா கார்டியாக் அரெஸ்ட் தான் வரணும். இம்மீடியட்டாக விழுந்து இம்மீடியட்டாக சாகணும்னா அந்த வியாதி தான். வேறு எதுவும் ஸ்ட்ரோக்குக்கெலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கும். கார்டியாக் அரெஸ்ட் தான், ஹார்ட்டு தான். செயல் இருந்து போனால் என்ன ஆகிடும்? டக்குன்னு மோட்டர் நின்னதும் தண்ணி நின்றது போல்
உயிர் விட்டான், ஜீவனை விட்டான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அனனியா சஃபீரா பற்றின ஒரு விஷயம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, they had an donation, ப்ராப்பர்ட்டி சேல் டொனேஷனா அது பேர். இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நான் உங்களுக்கு தருகிறேன், டு சப்போர்ட் த சர்ச், இந்த சபை கட்டுவதற்கு நான் தருகிறேன். பட் தே சோல்ட் இட். ஆனால் தே pretended to donate the amount to the apostle. அதாவது கொடுக்குற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டாங்களாம். அதனால தான் பவுல் என்ன பண்ணுறார், கன்ஃபரண்ட் நீ இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷனுக்கு நீ உன்னை விட்டு கொடுத்தியே அப்படின்னு அனனியாவை அவர் கடிந்து கொள்ளும் போது அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் அங்கே தெரிகிறது. ஏன், வாட் இஸ் த பர்பஸ், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை சபையில் வருகிறதுன்றா, த சர்ச் வாண்ட்ஸ் ஹானஸ்டி. ஊழியம் செய்கிற பேதுருலேருந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்கள் எல்லாரும் மக்கள் மத்தியில் தே ஷுட் பி ஹானஸ்ட், உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாருக்கும் பெரிய சேலஞ்சுங்க, பக்தியாக இருக்க வேண்டும்னா 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு போயினே இருப்போம். நான் பக்தியாக இருக்க முடியும். வாட் அபவுட் ஹானஸ்டி? கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. நீ உண்மையாக இருக்கிறாயா? உனக்கு இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன். உங்கள்கிட்ட ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். உலகத்தில் காசு சேர்க்குற நிறைய ஸ்கீம் இருக்குல்ல. பிபிஎஃப் இருக்குது இல்லை, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, வேறு என்னென்னமோ இருக்குது இல்லை. பொம்பளை பிள்ளைங்கன்னா பொன்மகள் திட்டம், பையனா பொன்மகன் திட்டம், அப்படிலாம் நிறைய இருக்குல்ல. என்ன பாருங்கள், இருக்கா இல்லையா? இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? இன்வெஸ்ட் பண்ணீங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான லாபத்தோடு கூட சேர்ந்து வருமானம் வராதா? வரும், கண்டிப்பாக. இன்வெஸ்ட் பண்ணலனா ஃபார்ம் மட்டும், நேற்று ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க, என்னம்மா ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அந்த பேங்க்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸுக்கோ போயிட்டு அங்கே கூட போட்டுட்டு, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணலனா வருமா? வெரி குட், கன்ஃபார்ம்டா. அதே தாங்க பைபிள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் என் ஆலயமாகிய பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஹானஸ்டி. என் சபை வளரணும், என் சபையில் லேண்டு வாங்கணும், என் சபையில் ஊழியம் செய்கிறதுக்கு கார் வாங்கணும், எங்கள் பிள்ளைங்க ஊழியம் செய்கிற பிள்ளைங்களுக்கு அலவன்ஸு கொடுக்கணும், இன்றைக்கி விபிஎஸ் 3ஆம் நாள் வருது, சோறு போடணும். என் சபை வளர்கிறதுக்கு உன் பங்கு எங்கே? அல்ல இல்லையா? இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி இருக்கிறதெல்லாம் கொடுத்துறணும், 2 மடங்கு தரணும், 3 மடங்கு தரணும், எதனா கொடுக்கணும். நோ, எனக்கு இந்த மாதிரி கணக்கெலாம் வேண்டாம். நீ ஒரு நாள் நிறைய கொடுத்துட்டு ஒரு நாள் கம்மியாக கொடுக்குறதுல எனக்கு வேண்டாம். நீ என்னோட கமிட்டான பங்கு எங்கே? இப்போ நம்ம ஆண்டவர் கையில் போய் கமிட் பண்ணோன்னு வைங்களேன், ஆளுக்கு ஒன்று சொல்லுவோம். ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவார், ஒய்ஃபு மாற்றி போடுவாங்க, ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒன்று மாற்றி போடுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒன்று சொல்லுவாங்க, குழந்தைங்க மாற்றி போடுவாங்க, குழந்தைங்க ஒன்று சொல்லுவாங்க, பேரண்ட்ஸு மாற்றி போடுவார்கள். இப்பேற்பட்டதுக்கு தான் ஆண்டவர் அந்த தசம பாகத்தை சொல்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தானே சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை என் ஆலயத்திலே கொண்டு வரேன். லெட் அஸ் பி ஹானஸ்ட் பிஃபோர் காட் ஃபர்ஸ்ட். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்க போகிறீங்க? இதுதான், இது வந்து இந்த ஆஃபரிங்கிற சப்ஜெக்ட்னால தான் நம்ம இதை பேசுகிறோம். அல்லையா? நம்ம எல்லாருக்குமே இது பாடம் தான். எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் ஒரு 500 ரூபாய் தராருன்னா அதில் ஃபஸ்ட்டு 10% 50 ரூபாய் யாருக்கு சொந்தம்? அவ்வளோதான். கரெக்டாக சொன்னீங்க. ஹானஸ்டி. என்ன ஆண்டவரே உங்களுது? இட் ஸ்டார்ட்ஸ் தேர். இன்றைக்கி நல்லா இங்கிலீஷ் பேசுகிறோம், நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? என்கிற முதல் எழுதி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் ஃபினான்ஷியல் பிளெஸிங் உடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உனக்கு வர வேண்டிய வருமானம் வர வேண்டும் என்றால், உனக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டும் என்றால், நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், உனக்கு நல்ல வேலை கிடைத்து நீ உயர வேண்டும் என்றால், வேர் இஸ் த ஹானஸ்டி ஆஃப் யூ இன் மணி? ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இன்டெகிரிட்டி, அதில் உண்மை. கணவன் மனைவி வந்து இன்டெகிரேட்டாக ஆப்ரேட் பண்ணல. திஸ் இஸ் அன் இன்ஃபன்ட் சர்ச். இது சின்ன சர்ச், இப்போ தான் வளர்ந்துன்னு இருக்குது. அனனியா சப்பீரா க்ரோர்ஸ் கணக்கில் ஒரு வாங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பெரிய ரிச் பீப்புள். இந்த சபைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பெரிய விஷயம் போது அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம்? க்ரோர்ஸ் கணக்கில் வஞ்சித்துக்கலாம். ஒரு வேளை பேதுரு இதை வச்சு லேண்டு வாங்கலாம், ஏதோ என்ன எனக்கு தெரில அதை பற்றி. இந்த இன்ஃபன்ட் சர்ச்சோட க்ரோத்து ஒரு வேளை அனனியா சப்பீராவை சார்ந்திருந்தான்னு எனக்கு தெரில. அப்படி இல்லை, கர்த்தரை தான் சார்ந்திருக்குது. பேதுரு கேட்ட கேள்வியில் அவர் என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டார். இந்த ஸ்பிரிட்டுக்கு தான் ஹிப்போக்ரிசின்னு சொல்கிறாங்க, மாய்மாலம். ஆமேன். ஆமாம். நாட் ஃபெயிலிங் டு கிவ் த கமிட்டட் அமௌண்ட்.
இது நான் கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணியே நீ ஏன் செய்யலை? யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் காட். அந்த அந்த அனனியா பார்த்து பேதுரு சொன்ன, நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண. திஸ் இஸ் ஹிப்போக்ரசி இன்சைட் சர்ச். நீ அனனியா சப்பீரா மெயின் ஆளாக இருந்து முக்கியமாக ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஆள், நீ சொல்லிட்டு நீ செய்யாமல் போனால உன் பின்னாடி வரவங்களாம் என்ன பண்ணுவான்? இதே தான் என்ன பண்ணுவான்? செய்வான். ஸோ த அப்போஸ்டல் took the spiritual authority, ஆவிக்குரிய அதிகாரத்தை கையில் எடுத்து, அனனியாவே இவ்வளோ தானான்னு கேட்டார் பாருங்க. நமக்கெல்லாம் பயப்படுகிறது. யார் இல்லாமல் போயிட்டாரு? அனனியா விழுந்தான், அவன் ஜீவன் விட்டான். வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். இம்மீடியட்டாக அடக்கமே பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால், பேதுரு அவளை பார்த்து, இவளைக்கு தான் விற்றீங்களா? ஆம் என்றால், உடனே அவள், கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவனுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். அவனையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? புருஷன் அடையிலே அடக்கம் பண்ணினாங்க. சபையர் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சான்? மிகுந்த பயம் உண்டாயிருச்சு. இப்போ நம்ம சொல்லலாமா, பேதுரு சாபம் போட்டார், அதனால் அனனியா செத்துட்டார், அப்படி எடுத்துக்கலாமா? பேதுரு வாய் சரி கிடையாது, திறந்தாருன்னா ஆகிடும், உயிர் போயிடும், அப்படி எடுத்துக்கலாமா? பேதுரு இருக்கிறாரே பயங்கரமாக 4 முறைச்சாலே செத்துருவோம், அப்படி எடுத்துருவோமா? இல்லைங்க. த சர்ச் இஸ் பீங் ஆப்ரேட்டட் பை ஹோலி ஸ்பிரிட். பேதுரு கிடையாது. யார்? பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சுங்க, யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பேதுரு சாகடிக்கிறவரா? இல்லை, ஹோலி ஸ்பிரிட். திருச்சபைக்கு முன்பாக நிற்கும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையினுடைய தலைவர் பரிசுத்த ஆவியானவர், பாஸ்டர் இல்லை. இன்றைக்கி அடக்கத்தோடு நான் மார்னிங் டியூஷனில் உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய சந்நிதியில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தினுடைய தலைவர் கர்த்தர், ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆமென். சொல்லுங்கள் பார்க்கலாம். என் பணத்தை, என் பணத்தை, என் பலத்தை, என் திறமைகளை, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுது. ஹல்லேலூயா. பி கமிட்டட் ஃபார் காட். Financially, be committed for God. Physically, be committed for God. Mentally, be committed for God. Spiritually, அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் முடியுதுங்க. இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது நிறைய யோசனைகள் வருது. அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு நீங்களும் நானும் அனனியா சப்பீரா சரியில்லைன்னு நம்ம பேச முடியாது. எத்தனையோ நேரத்தில் நீங்களும் நானும் கூட இதெல்லாம் செய்திருக்கிறோம். அப்போ எப்படிங்க நீங்கள் பொழைச்சிங்கன்னா? கிருபை. ஆமேன். அப்படியே சர்ச்சு பார்த்தோம்னா ஜீசஸ் கீழே 12 அப்போஸ்தலர்கள் கீழே நெக்ஸ்ட் லெவல் பில்ட் ஆயிடுச்சு. யார்? நேற்று தான் படித்தோம். பர்னபா என்கிற யோசே, ஜோசஸ் கால்டஸ் பர்னபா. அந்த பர்னபா வந்து பெரிய காணிக்கை கொடுத்துட்டான். இப்போ அவன் கொடுத்ததை பார்த்து எல்லாரும் கொடுக்க வராங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பற்றி படிக்கிறோம். ஜீசஸ், அப்போஸ்தல், பர்னபாஸ், அனனியா, சப்பீரா. 3rd லேயர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு, செகண்ட், 3rd லேயர் வந்துச்சு. நம்ம எத்தனாவது லேயர்னு நமக்கு தெரில. 1000வது இருப்போம். ஆனால் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது. பில்டிங் மாதிரி இருக்குது. ஜீசஸ் தான் கார்னர் ஸ்டோன். அப்படியே கட்டப்பட்டு நம்ம மேலே இருக்கிறோம். மேலே இருக்கிற நம்ம நிற்கிறோன்னா கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே நிற்போம். அதனால தான் பேஸ்மெண்ட் ப்ரொசீஜரே ஜீசஸ் எடுத்துக்கிட்டார். யார் நம்மளோட பேஸு? இயேசு. அதுக்கு மேலே பேஸ் யார்? பேதுரு. அதுக்கு மேலே பேஸ் யார்? லீடர்ஸ். பர்னபாஸ் வாஸ் எ வெரி வெல் நோன் மேன், ரெஸ்பெக்டட் மேன். அதே பர்னபாஸ் செய்ததான் இவங்க செய்ய வந்தாங்க. பட் தே கெப்ட் பார்ட் சம் ஆஃப் த பொசிஷன்ஸ். மிஸ்அப்ரோப்ரியேட் அக்கௌண்ட்டில் ஏதோ மாற்றி கொடுத்தாங்களாம். கணவன் மனைவி சேர்ந்து இதுக்கு ஒத்துக்கொண்டார்கள் என்று. இட் இஸ் அகெயின்ஸ்ட் காட். இதை தான் பேதுரு வந்து கன்ஃபரண்ட் பண்ணார், எதிர்த்தார். பேதுரு கன்ஃபரண்ட் பண்ணும்போது அனனியா சப்பீராவை எவ்வளோ நேரம் கன்ஃபரண்ட் பண்ணார் எனக்கு தெரில. இது எவ்வளோ நேரம் அவர் பேசினாருன்னு தெரில. இம்மிடியேட், உடனே என்று வேதம் சொல்லுகிறது என்றால் உடனே அவர்கள் மரித்திருக்கிறார்கள். நீங்கள் படிக்கிற அப்போஸ்தலர் டாக்குமெண்ட்டு எழுதுறது லூக்கா, மறக்காதீங்க. டாக்டர் லூக் PhD படித்தவர் மாத்திரமல்ல, மருத்துவ படிப்பு படித்தவர். ஒரு நல்ல ஸ்காலர் எழுதுகிறாரு. தேவையில்லாத சப்ஜெக்ட் எழுத மாட்டார். அடுத்து இந்த டாக்குமெண்ட் எங்கே போகுது தெரியுமா? ரோமுக்கு போகுது. அவங்க கூட அதை ஸ்டடி பண்ணிட்டு, யார் அது? பேதுரு. பார்க்கும்போது அனனியா சப்பீரா செத்தாங்களாமே, பேதுருக்கு மரண தண்டனை விதின்னு விதிக்கலாம். அன்னைக்கு உள்ள ஹைகோர்ட், அன்னைக்கு உள்ள சுப்ரீம் கோர்ட்டாக இருந்த ரோமர்கள் கையில் போக போகுது. பட் ஹீ இஸ் ரெக்கார்டிங் இட். பேதுரு அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். He fell down and breathed his last. கடைசி மூச்சு விட்டு தன் உயிரை விட்டான். கர்த்தருக்கு விரோதமாய் செய்ததினால, கர்த்தரை வஞ்சித்ததினால என்று சொல்லப்படுது. அனனியா சஃபீரா ஓட வாழ்க்கை
முடிந்தது. இது ஒரு பெரிய பாடமாக அவர்களுக்கு அமைந்தது. There are many lessons for us to learn. நமக்கு நிறைய பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ். இப்படிலாம் வெற்றி பெற்றாங்களே அப்படின்னு. வாட் அபவுட் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ்? இவங்க இப்படி இருந்தாங்க, விழுந்துட்டாங்க. இவங்க பண்ணுறதை நான் பண்ணேன்னா நானும் விழுந்துருவேன்றதை நம்ம ஸ்டடி பண்ண மாட்டோமே. இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார், விழுந்துட்டார். இவர் ஒரு தப்பு பண்ணார், விழுந்துட்டார். நான் அவரை பார்த்துன்னுக்கிறேன், நானும் பண்ணால் அதே மாதிரி தான் சொல்லுங்கள், விழுவேன். வாழை மரத்து மேலே ஒருத்தர் ஏறினார், என்ன பண்ணிட்டாரு? வழிக்கு விழுந்துட்டார். ஆட அவருக்கு ஏற தெரியாதுங்க, எனக்கு ஏற தெரியும்னு ஏறினா நானும் வழிக்கு விழ வேண்டியதான். பின்னாடி எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, வாழை மரமா அதெல்லாம் நான் சூப்பராக ஏறுவேன். அவர் ஏறினார், அவரும் வாழை மரம் ஏறினா வழிக்கு விழ வேண்டியதா. ஒருத்தன் பார்க்குறான், முதல் ஆளும் விழுட்டான், ரெண்டாவது ஆளும் விழுட்டான், மூணாவது ஆளும் விழுட்டான், நான் ஏற மாட்டேன்பா அப்படி என்கிற ஃபெயிலியர் ஸ்டடியிலேருந்தும் நாம் படிக்க வேண்டும். ஸோ அனனியா சஃபீராவோட விஷயத்தில் நம்ம படிக்கிறது, அனனியா சஃபீரா செத்தாங்க, நான்லாம் சாக மாட்டேன், என்னெல்லாம் பரிசுத்தாவினர் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்களை ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், என்னை விட்டு கொடுக்குறான். நானே நான் உயிர், இந்த என்னோடய உயிர் ஊசலாடுது ஆண்டவர், நம்ம ஸ்டைலில் சொல்லுவோம். அவ்வளோதான், அந்த உயிர் ஒரு நொடியில் போயிடுது, ஒரு நொடியில் பொம்மையாக மாறிடுறோம். ஆமேன். நிறையா கடவருக்கெலாம் பார்த்து படிச்சிருக்கேன் மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது. அப்போல்லாம் மனுஷன் ஒரு பொம்மை மாதிரி படுத்துனுக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே, மனுஷன் நம்மள மாதிரி நேற்று வாழ்ந்தவன் இன்றைக்கி இருக்கிறான். வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். அந்த நேரத்தில் போய் இந்த அனனியா சப்பீரா மாதிரி ஆண்டவர்கிட்ட கூட கெட்ட பேர் வாங்கின்னு போகிறது நமக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம் தலை மேலே கை வைக்கலாம். ஆண்டவர், என் உயிர் எப்போ போனாலும் போட்டோம்ப்பா, ஆனால் உங்களுக்கு பிடிச்சவனா போட்டோம் ஆண்டவர். ஏன் சபைக்குள்ளே வந்து அனனியா சப்பீரா போல் அவங்களுக்கு வந்தால் மாதிரிலாம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் வரக்கூடாது. பாதத்தில் பிதாவே கரங்களில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற மாதிரி ஒரு உயிர் என்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை என்கிற மாதிரி ஒரு முடிவு தான் எனக்கு வர வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அனனியா சப்பீரா சர்ச்சில் இருந்துக்கிட்டே இப்படி ஆச்சு. இனிமேல் இதுக்கு பேர் சர்ச்சு. ஆமென். மோசஸ் ஆரம்பிச்சது பேர் டெம்பிள், ஜீசஸ் ஆரம்பிச்சது பேர் சர்ச்சு. ஜீசஸ் அப்ரூவல் கொடுத்துட்டார். மோசஸ் ஆரம்பித்தது டெம்பிள் ஒரு இடம் தான், எருசலேம் மட்டும்தான், வேறு எங்கேயும் டெம்பிள்னு பேர் வைக்க முடியாது. ஜீசஸ் சொன்னார், நீங்கள் 2 பேர் கூட்டினா கூட அது என் சர்ச். ஆமேன். எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடுறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன். அப்போனா என்னது அது? சர்ச். இன்றைக்கி சிறு கூட்டமாக நம்ம உட்காந்துக்கிறோம், இது பேர் என்ன பேர்? சர்ச். த பவர் தட் பிலாங்ஸ் டு த சர்ச். உலகத்திலே யாராலும் மேற்கொள்ள முடியாத ஒரு நிறுவனம் உண்டு என்றால் அது சபை. இன்றைக்கி நீங்களும் நானும் சபையோட பவரை பார்க்கல, ஏதோ உட்காந்து இருக்கோங்க, ஏதோ பாஸ்டர் பேசுகிறாரு, பைபிள் படிக்கிறாங்க, காலையில் என்ன பிடிச்சி போட்டாங்கன்னு நினைக்காத என் மகனே. இது சபை. சபையினுடைய தலைவர் இயேசு 2000 ஆண்டுகளாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சபையை சத்துரு அழிக்க எவ்வளோ திட்டங்கள் வகித்தான். இன்றைக்கு இந்த இடத்திலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சபை வளர்கிறதா இல்லையா? வளருகிறது. ஹல்லேலூயா. The church is growing with power. நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வஞ்சிக்கக்கூடாது என்பதை படித்தோம். 12ஆம் வசனத்திலிருந்து 2வது பார்ட்டுக்கு வருகிறோம். த பவர் ஆஃப் த சர்ச், many signs and wonders. அற்புதம் அடையாளம் எப்போ தெரியுமா திருச்சபை நடக்கும்? என்ன கேளுங்க, ப்ரே பண்ணும்போது நடக்கும், இல்லை அதுக்கும் முன்னாடி காஸ்பல் சொல்லும்போது நடக்கும். எந்தெந்த ஊழியக்காரெலாம் எந்தெந்த மெசேஜ் கொடுக்கும்போது அற்புதம் நடந்துச்சுன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அப்படியே அற்புதம் நடக்கும். இயேசு பர்த்திமேயுவை சுஸ்தமாக்கினார் அப்படின்னு ஒரு மெசேஜ், சாதாரணமாக ஜீசஸ் கேன் ஹீல், ஜீசஸ் கேன் ஹீல் சாதாரணமாக பேசினேங்கிறார். என்ன நடக்குது? அற்புதம் நடக்கும். அதனால ஒவ்வொரு திருச்சபையும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஒரு இடம் உண்டு. அந்த இடம் பேர் என்ன பேர்? சுவிசேஷம். நம்மளே உட்காந்து நம்ம அவளுக்கு மெசேஜ் கொடுத்து கொடுதில்ல, புது புது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். many signs and wonders. சபை பெருகி கொண்டே இருக்குது. சபையில் உட்காரத்துக்கு இடம் இல்லை, இங்கே வாடகைக்கு தர மாட்டாங்க. ஏன்னா சாலமோன்ஸ் போர்ட்டிகோ, சாலமோனுடைய மண்டபத்தில் வந்துட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 8000 பேர் ஆகிட்டாங்க. எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 10,000 பேர், 15,000 பேர், 20,000 பேர், எனக்கு 1,00,000 சபை போகும்போது காலையில் சர்வீஸ் வச்சாலும் ஃபுல்லு, மதியம் வச்சாலும் ஃபுல்லு, நைட்டு வச்சாலும் ஃபுல்லு. பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த 11 பேர், 12 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் மெசேஜ் கொடுக்குற வேலை தான்ட்டு மெசேஜ் கொடுத்துனேங்கிறாங்க. சபைக்கு நிறைய பெர்சிக்யூஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ சபை சொந்த லேண்டு கூட எருசலேமில் இல்லாமல் வெளியே போக போகுது. ஏன்னா லேண்டு வாங்க இடம் இல்லை, காசும் இல்லை, வெளியே போக போகுது. தேவர் இன் ஒன் அக்கார்ட், எல்லாரும் ஒரு மனதாக இருந்தார்கள். உடம்பு சரலையே அங்கே கொண்டு போய் விட்டால் அற்புதம் நடந்தது.
கிரேட்டஸ்ட் மிரக்கல்ஸ் வேர் ஹேப்பனிங். அவங்க வந்து சாலமோன்ஸ் போர்ச் என்று சொல்கிற இடத்துல கூடியிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அப்போ சாலமோன் கவர்மெண்ட்டுக்காக கட்டின மண்டபம், பப்ளிக் நிகழ்ச்சி பண்டிகைகள் நடக்கும்போது ஜனங்களாம் எங்கே வந்து தங்குவாங்க, அதற்காக. வாட் அபவுட் த சர்ச் ரெப்யூட்டேஷன்? இந்த சபையோட ரெப்யூட்டேஷன் என்ன? இந்த சபையோட பவர் என்ன? அல்லேலூயா. மற்றவர்களில் ஒருவனும் அவர்களுடனே சேர துணியவில்லை. யாருமே கிட்ட வரக்கூட என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஜனங்க வந்து பேதுரு வராருன்னு தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. சர்ச்சுக்கு ஒரு மாபெரும் மகிமை. புருஷரும் ஸ்திரீகளும் திரளானவர்கள் விசுவாசம் உள்ளவராகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதனுடைய விசுவாச வளர்ச்சி. இன்றைக்கி என் விசுவாசம் நேத்தோட பெருகுச்சுன்னா நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்வேன். இன்றைக்கி உங்கள் விசுவாசம் நேத்தோட பெருகுச்சுன்னா கர்த்தருக்காக எதை செய்வீங்க? விசுவாசத்தை விட்டுட்டு பயத்தில் போனீங்கன்னா எதுவும் செய்ய மாட்டீங்க, நின்றுவீங்க, ஸ்லோ பண்ணுவீங்க, பண்ணாமல் போயிடுவீங்க, ஊழியத்தை பண்ண முடியலன்னு சொல்லுவீங்க. உன் விசுவாசம் பெருக வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் விசுவாசம் உள்ளவனானார்கள். அல்லேலூயா. சொல்லமா தலைமையில கை வச்சு சொல்ல, ஆண்டவர் என்ன விசுவாசம் அதிகமாக்கித்தாங்க ஆண்டவரே. லோடு அதிகமாகுது, பேர்டன் அதிகமாகுது, விசுவாசம் அதிகமாக வேண்டும், விசுவாசம் அதிகமாக வேண்டும். விசுவாசம் அதிகரிக்கும்படி ஜெபம் பண்ணு மகனே மகளே. பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டில் மேலும் கிடந்து நடந்து போகில் பேதுனுடைய நிழலாகிலும் படும்படிக்கு வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுட்டு படுத்துள்ள சரளான ஜனங்கள் பிணியாளிகளும் அசுத்தாவிலும் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இப்போ சபை மட்டும் வளர்ந்ததில்லை, வெளியூரில் உள்ள உடம்பு சரியில்லாதவங்களாம் உள்ளே வராங்க. ஜெருசலேமுக்குள்ளே பாப்புலேஷன் ஃப்ளட் ஆகுது. இல்லை, ஜெருசலேமுக்குள்ளே சாதாரணமாக வர முடியாது. மொத்தம் 12 வாசல் தான் இருக்குது. அதில் பெரிய வாசல், மெயின் வாசல் வழியாக தான் பப்ளிக் வர முடியும். மீதிலாம் ட்ரேடு, மிலிட்ரி ஒரு சைடு போவோம், குப்பை போடுற வாசல், ஒட்டக வாசல், ஆட்டு வாசல்னு ஒன்றுத்துக்கு வாசல் இருக்குது. மெயின் வாசலில் தான் பப்ளிக் வரணும். வரும்போது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, போலீஸ் என்கொயரி இருக்கும். நீ ஏன் எருசலேமுக்குள்ளே, ஏன்னா ட்ரேட் சென்டர், வெறும் 350 ஏக்கர் லேண்டு தான் பாது. லட்சக்கணக்கான ஜனங்க வந்தால் என்ன ஆகும்? வீடுகள் இருக்குது, கடை தெருவு இருக்குது எல்லாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணும்போது இவங்க வேறு சபையை ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டபம் ஃபுல்லாக வேறு எந்த மீட்டிங்க்கும் வர மாட்டுது. காலையில் மதியம் சாயந்தரம் வாடகை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆமேன். அவங்க பிரதான ஆசாரியரும் சதுசேரும் ஜனங்கள்லாம் வராங்க. ஆக்சுவலாக எங்கே தெரியுமா வரணும் ஜனங்க அதிகமாக? எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும். அங்கே யார் இருக்கிறார் தெரியுமா? அண்ணா காய்பா உட்காந்து பண்ணுகிறாங்க. ஆனால் ஒருத்தம் போல் அங்கே எல்லாம் எங்கே வந்துட்டாங்க? சாலமோனோட மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? பப்ளிக் வேர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் பீட்டர். ஆமேன். அந்த நாள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறது வரும் இயேசுவின் நாமத்தில். காலையில் எழுந்து சர்ச்சுக்கு வந்து பிள்ளைங்களா கவனிங்க. யூ ஷுட் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சர்ச். ஐயோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா, அடடடடா மார்னிங் டியூஷனுக்கு போகணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கேயோ விசுவாசத்தில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம பணத்தில் எழுந்துட்டுருக்கலாம், படிப்பில் எழுந்துட்டுருக்கலாம், வேலையில் எழுந்துட்டுருக்கலாம். விசுவாசத்தில் விழுந்தாய். We need to be attracted towards God's ministry. தேவனுக்காக செய்ய போகிறேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் யாருக்காக செய்ய வந்திருக்கிறீங்க? தேவனுக்காக. இதை பார்க்கும்போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பொறாமை வந்ததான். என்ன வந்துச்சுங்க? பொறாமை. They were filled with indignation. பொறாமை வந்துருச்சு. ஏன்? எங்கெங்கே போகிறீங்க? சாலமோன் மண்டபத்துக்கு. எங்கெங்கே போகிறீங்க? சாலமோன் மண்டபத்துக்கு. இந்த கூட்டம் எங்கே போகுது? சாலமோன் மண்டபத்துக்கு. இந்த வண்டி எங்கே போகுது? சாலமோன் மண்டபத்துக்கு. இந்த சாப்பாடு எங்கே போகுது? சாலமோன் மண்டபத்துக்கு. இந்த தண்ணி எங்கே போகுது? சாலமோன் மண்டபம். இந்த பணம் எங்கே போகுது? எப்படி இருக்கும் அவனுங்களுக்கு? வாசலில் நின்று இருக்கான். எங்கே போகுது? எல்லாம் ரூட் எடுக்குது. அவன் உட்காந்துருக்க எருசலேம் தேவாலயத்துக்கு மக்கள். ஸோ பொறாமை கொண்டார்கள். யாரை பார்க்க போகிறீங்க? பேதுரு இருக்கார், பேதுரு இருக்கார், பேதுரு இருக்கார். அவனை பிடித்து, அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில் வச்சிட்டார். இந்த தலைவர்களை பிடிச்சாதான் என்ன ஆகும்? சபை நிற்கும். இப்போ சொல்லுங்கள், தலைவர்களை பிடிச்சா சபை நிற்குமா வளருமா? சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. வளரணும். வளரும்ல, வளரணும். ஒரு மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணால் 12 மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் ஆகணும். எத்தனை ஸ்டார்ட் ஆகணும்? அந்த 12ல் நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அல்லேலூயா. ஒரு இயேசு அரெஸ்ட் பண்ணாங்க. எத்தனை ஸ்டார்ட் ஆச்சுப்பா? 12. அந்த 12 தொட்டாங்க. 120 பேர் மேல் மாடியில் கூப்பிட்டாங்க. அந்த 120 பேரை தொட்டாங்க. இனி இந்த சர்ச்சோட வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. இங்கே 10,000 பேரை டைரெக்டாக பேதுரு மட்டுமே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. லட்சக்கணக்கில் பெருகிருச்சு. நோ ஒன் குட் ஸ்டார்ட். ஒருத்தரும் இங்கே உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணுங்க. நானும்
கர்த்தருக்காக ஒரு ஊழியத்தை செய்வேன், நானும் கர்த்தருக்காக இதை செய்வேன் அதை செய்வேன் என்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் உங்களுக்கு இருக்கணும். தலை மேலே கை வைங்க. ஆமென். உங்கள் கை வச்சுருக்கீங்களே, உங்கள் கையும் தாண்டி உங்கள் மூளை இருக்குது. அவ்வளோ பெரிய மூளை உங்கள் மூளை. 4 பிரெயின் செரிப்ரம்னு சொல்லுவாங்க. 2 கையும் வச்சிங்கன்னா தான் பிடிக்க முடியுங்க. பாருங்கள், 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இருக்குது. அவ்வளோ பெரிய பிரெயின் ஃபுல்லாக என்னென்ன ஓடி இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். கடனை பற்றி ஓடுதா, வேலையை பற்றி ஓடுதா, பாலிடிக்ஸ் ஓடுதா, சண்டை ஓடுதா, பாவம் ஓடுதான்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த பிரெயின், அந்த ஹெட் ஆஃபீஸ் அவருக்காக ஆப்ரேட் ஆகணும். தலைமையில் கை வைங்க. என் முழு மனதை என் கர்த்தருக்காக ஓடும், என் கர்த்தருக்காக ஓடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேலஞ்சை பார்த்து விட்டுட்டு ஓட போகிறீங்களா? சேலஞ்சை தாண்டியும் கர்த்தருக்காக ஓட போகிறீங்களா? அல்லேலூயா. ஓட போகிறீங்களா கர்த்தருக்காக? அப்போஸ்தலர்கள்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்க. ப்ரேயர் மீட்டிங் நடந்து நின்று இருக்கோன்னு நினைக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் போயினுது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, தானாக நடந்து போயின்னே இருக்குது. பேதுருவோட கான்டாக்டே கட் பண்ணிட்டாங்க. பேதுருன்னா உட்காந்து வாட்ஸ்அப்பை போட்டிருப்பார். அப்போ வாட்ஸ்அப் கூட நடந்துனே இருக்குது. ஆண்டவருடைய ராஜ்யம் கடுகு விதலத்து சிறியதாக இருக்குமா, ஆனால் ஆலமரத்தை கூட பெரிதாய் போய் பறவைகள் கூடு கட்டி வாழற அளவுக்கு வருமா. ஆண்டவரே, ஒன்று ஆலமரம்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கடுகு விதைன்னு சொல்லுங்கள். என்ன ஆண்டவரே இதையும் சொல்லியிருக்கீங்க அதையும் சொல்லு. ஆமாம் மகனே, என் ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை எவனாலும் அளக்க முடியாது. சின்ன கடுகுன்னு என்னை பார்த்து சொன்னான்னா அவன் கண்ணாலே இது ஆலமரமாய் மாறுகிறதை பார்ப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம். ஆமென். அப்போஸ்தலர்கள் அனைவரையும் தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்களாம். ஆமென். இந்த ஜெயில் அவங்க எப்படின்னா தொழு மரத்தில் கட்டிடுவாங்க. மரத்தில் கட்டுவாங்க. முதல்ல ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு துண்டு தான் கட்டிடுவாங்க. நல்லா அடிச்சிடுவானுங்க. ஆமென். இதெல்லாம் கர்த்தருக்காக அடி வாங்க கூட தயாரான மனிதர்கள். லூக்கா எவ்வளோ அடி வாங்கினாங்கன்னா எழுதவே இல்லை. சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். ஜெயிலில் போட்டாங்க. அதுவும் இது வந்து மனித பற்றின இரக்கம் இல்லாத ஒரு ஜாதி, ரோமர் ஜாதி, அரக்கர்கள். தேவர் பார்பேரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்பேரிக்னா என்னென்னா மனுஷனையும் அடித்து சாப்பிட்ருவான். அப்பேற்பட்ட ஒரு இனம் தான் இந்த ரோமர்கள் இனம். ஏன் உலகத்தை ஆண்டான்? கத்தி முனையில் ஆண்டான். அவனோட மிலிட்ரி ட்ரைனிங் அதுதான். சாகடிச்சிது. என்ன பண்ணுற? கொன்று. தே வில் நாட் டாலரேட் எனிதிங். நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா நீ நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், வாழலாம். மிஸ் பண்ண நீ சத்துருவ. பப்ளிக்காக பண்ணுவேன். ஜீசஸை சிலுவையில் அறையும் போது கபாலஸ்தலம் என்கிற இடத்துல சிலுவையில் அறைந்தாங்க. ஏன் கபாலஸ்தலம் என்றால் பயம் இருக்கிறது. கொல்கொதா என்கிற கபாலஸ்தலம் அது மண்டையொட்டு ஸ்தலம். என்ன மண்டையொட்டு ஸ்தலம்? அங்கே கொலை செய்யப்படுகிற கைதிகள் அடக்கம் பண்ணப்படுவதில்லை. அவங்களோட பாடி டீநேச்சர் ஆகிறது, டீகே ஆகிறத பப்ளிக் பார்க்கணும். ஜெருசலேம் சிட்டியை விட்டு வெளியே போகிற வழியில் அது இருக்குது. எல்லாரும் போகிறவங்களாம் அந்த பொண நாத்தத்தை பார்த்துட்டு போகணும். அதை ஒருத்தன் தொங்கினுங்கிறானே, அந்த நரி பிச்சுட்டு போத, அவனால பெரிய ரவுடியில் அதான் தூக்கிட்டாங்க. பார்க்கணும். அவன் எலும்பு மண்டை ஓடு ஜனங்க போக வர பார்க்கணும். வஸ்ட் ஃபெலோஸ். அந்த ஜெயிலில் தான் பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அந்த தண்டனை வரலாம். எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிறான். இந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரம் நல்லது பண்ணிட்டு உள்ளே இருக்கிறார். அன்றைக்கு இரவு சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து தேவதூதன் கூட்டி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. தேவாலயத்தில் கொண்டு வந்து நிட்டான். நைட் அரெஸ்ட் பண்ணாங்க. காலையில் பார்த்தா 5 மணி ஜெபத்துக்கு பேதுரு இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு. ஜட்ஜே வந்து சைன் போட்டு பெயில் கொடுக்கல. ஆனால் எப்படி இருக்காங்க? போதகம் பண்ணினாங்க. எல்லாரும் ஆலோசனை, மூப்பர் எல்லாரும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சேவகர் அனுப்புகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி போனது சிசிடிவி இருக்குது, ஜெயிலு இருக்குது. ஜெயிலில் அவங்க வெளியே வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. ஆனால் எங்கே வந்துட்டாங்க? சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சர்ச்சில் இருக்கிறாங்க. மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க 5 மணி. சேவகர்கள் வந்து அவர்களை பிடிச்சிட்டு போகலான்னு ஜெயிலில் வந்து பார்த்தா அவர்களை காணவில்லை. மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறதாம் காவற்காரர் வெளியே நிற்கிறதாம் கண்டோம். திறந்த பொழுது உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இதை கேள்விப்பட்ட ஆசாரியன் தேவாலயத்துக்கு காக்கிற சேவகர்கள் அனைவரும் இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அச்சோ, இந்த கிறிஸ்தவம் என்னவாய் முடியுமோ என்று தெரியவில்லை. புரியுங்க? The kingdom of God is beyond political power.
The kingdom of God is beyond military power. The kingdom of God is beyond any human power. உள்ள அரெஸ்ட் பண்ணி போட்டதுக்கு எவிடன்ஸ் இருக்குப்பா. ஜெயிலுக்கு வெளியே காவலர்கள் இருக்கிறாங்க, கேட்டே திறக்கலை, உள்ளே இருக்கிற கைதிங்க தப்பிச்சிட்டாங்க. எந்த மதில் உடைக்கல, சவுர் உடைக்கல. என்னடா நடந்துச்சு தெரியவே இல்லை. பேதுரு யோவான்லாம் ஜெபம் பண்ணியிருந்தாங்க, தேவதூதன் தூக்கி வந்து விட்டு போயிட்டான், அவ்வளோதான். ஆமென். சர்ச் ஆல்வேஸ் ஹேவ் அன் டிவைன் பவர். சர்ச் ஆல்வேஸ் ஹேவ் ஹெல்ப் ஃப்ரம் தி ஹெவன். சர்ச் ஹேஸ் டு ப்ரே டு ஹெவன். சபை எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பரலோகம் எப்படினாலும் சபைக்கு உதவி செய்யும். நீதான் அந்த சபை மகனே, நீதான் அந்த சபை மகளே. உன்னை கர்த்தர் போதிக்கும்படி அழைத்திருக்கிறார், உன்னை ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். எந்த காவல் உன்னை கட்டுப்படுத்தும்? எந்த காவலும் கட்டுப்படுத்தாது. கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். உடனே சேனை தலைவன், ஆர்மி ஆஃபீஸர் நேராக வந்து இந்த பேதுரு யாக்கோபு யோவான் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா, இவர் ஒரு 10 பேரோட போகிறாரு. 10 பேர் கையில் கத்தி இருக்குது, பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது. ஆனால் அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 1,00,000 பேர் உட்காந்துக்கிறாங்க. பேதுரு மெசேஜ் கொடுத்துனுக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். பயந்துட்டாங்க. இந்த ஜனம் ஆளுக்கு ஒரு கை நம்ம மேலே போட்டுச்சுன்னா கூட நம்ம என்ன ஆகிடுவோம்? பஞ்சாய் போய்விடுவோம் என்று திரும்பி போயிட்டாங்க. பேசுகிறாங்க சாஃப்டாக. ஒரு நிமிஷம் வாங்கலை, நீங்கள் வந்து நைட்டு உங்களை கூட்டின்னு போனோம்ல, காலையில் எப்படி இங்கே வந்தீங்க? தெரியலையே. இல்லை உங்களை அண்ணா காய்பாலாம் கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வாங்கலை வாங்க, அப்படி தானே பேசுவாங்க. பேசி உள்ளே கூட்டி போயிடுவாங்க. கூட்டி போகும்போது அவங்க கேட்குறாங்க, நான் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? உங்கள் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் தான் சிறுவில் அறைந்தோம் என்று சொல்லுறீர்களே, என்னது இது? எருசலேம் ஃபுல்லாகவே மாறிடுச்சே. தலைவர் நான் இங்கே இருக்கேன், துணைத் தலைவர் எங்கள் தலைவர் நான் இங்கே இருக்கேன், துணைத் தலைவர் எங்கள் மாமனார் இருக்கார், அதோ பிலாத்து இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார், ஜனம்லாம் அங்கே போயிருச்சே அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். we obey God. அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. we ought to obey God. கையில் பைபிள் எடுத்துகிட்டு சொல்லாமா? நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். I need to obey God. மாட்டணுமா? திருச்சபைக்கு ஏன் வரோம் சொல்லுங்கள்? ஏன் வரீங்க? வரலன்னா அந்த பாஸ்டர் திட்டுறாருங்க ஃபோன் பண்ணி. வேண்டாங்க, ஐ எம் obeying God. ஏன் ஜெபக்குழு நடத்துகிறோம்? நடத்தலைன்னா நம்மளை கேட்பாங்க. இல்லை, ஐ எம் obeying God. ஏன்ப்பா அந்த கேமரா ஃபிட் பண்ணி இவர் கீபோர்டு உட்காந்துன்னு இந்த அம்மா ஏன் நடத்துது? இல்லை, ஐ நீட் டு obey God. ஐ ought to obey God. நான் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபை வளருது, பல ரியாக்ஷன் வருது, அதையும் தாண்டி அவர்கள் பண்ணுறாங்க. திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார். நீங்கள் மரத்தில் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார், பாவ மன்னிப்பு அளிக்கிறதற்கு அவரை அதிபதி ஆக்கினார். இயேசு இன்றைக்கு எதற்கு அதிபதி? பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிபதி. புரியுதுங்களா? எதுக்கு அதிபதி அவர்? பாவத்தை, என் பாவத்தை மன்னிக்கிற அதிபதி இருக்கிறார் என்றால், என்னை காப்பாற்ற அதிபதி இருக்கின்றார், அவர் தான் ரட்சகர். நம்ம நிறைய நேரத்தில் மிலிட்ரி கமாண்டரை பார்ப்போம், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளை பார்ப்போம். அவங்கள பார்க்கும்போது, பிரச்சனைக்கு நடுவில் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். வந்துட்டார்ரா சார், இப்போ என்ன பண்ணுவார்? துப்பாக்கியில் அடக்குவார். அதானே? அதாங்க இயேசு. வந்துட்டாரா என் இயேசு, என்னை பாவத்தில் இருந்து காப்பாற்றுவார். ஆமேன். பாவ மன்னிப்புக்கும் மனம் திரும்புதலுக்கும் அதிபதி. ஆமேன். இவைகளுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். எங்களோட கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறோம். நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கேன். சொல்லுங்கள், நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறேன். நான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கேன். நான் இயேசுக்கு சாட்சியாக. இயேசு என்கிற பெயர் கேட்டதுமே ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலகத்தை 2 விதமான மக்களை பார்க்கலாம். அதில் ஒரு கூட்டத்தாருக்கு உங்களை பிடிக்காது, ஆனால் இயேசுவை பிடிக்கும். யாரை பிடிக்காது? எனக்கு அவனை பிடிக்காது, ஆனால் ஜீசஸை பிடிக்கும். ஒரு நாள் ஜீசஸை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஜீசஸ் எனக்கு உன்னையும் பிடிக்காது, ஏன்னா எனக்கு அவனை பிடிக்காது, அதனால் உன்னை அப்படி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் ஜீசஸை பிடிக்காது. நம்மளாம் நினைப்போம், சரி நம்ம ஜீசஸை பிடிக்கல, நம்ம மேலே உயிர் வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு நாள் சொல்லிடுவாங்க, எனக்கு ஜீசஸை பிடிக்காது, அதனால் உன்னையும் பிடிக்காதுன்னுவாங்க. ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை, வாய்ப்பே இல்லை. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருந்தாலும் அந்த பதில் ஒரு நாள் வரும். ஏன்னா இயேசு தான் தலை. யாருன்னா ஒருத்தன் வந்து உன் தலையை பிடிக்காது, உன் உடம்பு எனக்கு பிடிக்கும்னா அது எதனா நிற்குமா? எனக்கு உன் உடம்பு பிடிக்காது, தலை மட்டும் பிடிக்குமா? கிறிஸ்து சபைக்கு தலை.
தலையை பிடிச்சவனுக்கு உடம்பு பிடிக்கணும், உடம்பு பிடிச்சவனுக்கு தலை பிடிக்கணும். இதான் நான், என் தலைவர் இயேசு சொன்னாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட்டு மூர்க்கம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, பேதுரு யாக்கோபு யோவான் எல்லாம் பண்ணு, சாலமோன் மண்டபம் காசுலாம் அண்ணா காய்பாகையில் தான் போகுது. அவங்க தான் குத்தகை விட்டுருக்காங்க. எல்லாம் காசுலாம் வருது, கரெக்டாக வருது, எல்லாம் வருது. அதனால் ஒன்று பண்ணு, மீட்டிங்லாம் நடத்து, சாப்பிடு, எல்லாம் பண்ணு. இந்த இயேசு பேர் மட்டும் சொல்லாதீங்கடா. அப்படியே கூட்டம் பண்ணு, ரைட்டா? நம்ம பணம் வருதுன்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்க இவங்க? அவர் பேரை சொல்லுவேன். அவர் பேரை சொல்லாதன்ற, அவர் பேரை சொல்ல. சரிடா, அவர் பேரை சொல்ல, அவரை சாகடிச்சதை பற்றி சொல்லாதடா. இல்லை சொல்லுவேன். ஏன்? அவரை சாகடித்ததை பற்றி சொன்னால்தான் பாவ மன்னிப்பு. உங்களுக்கு எனக்கும் ஜீசஸ் கையில் பத்திரமா நாம் வாழ்வதற்கு கிடைத்த ஒரு பொருள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவின் ரத்தம். கரெக்ட் தானே? சொல்லுங்க. உங்களை என்ன காப்பாற்ற வந்தது எது? அதை பற்றி பேசாம நீங்க கிறிஸ்டியனா இருக்க முடியுமா? பேசணும். சரி, எப்படிங்க இயேசு செத்தார்னா யார் பேர் சொல்லுவீங்க? இந்த அண்ணாவும் இந்த காய்பாவும். டேய், நீங்க சபை நடத்துறீங்க, ஆனா அந்த புரட்டுதலுக்கு ஏற்படுகிறது எங்களுடைய பெயர். ஸ்டாப். நோ, we will not stop. கொலை செய்யும்படி மூர்க்கம். ஜீசஸை பண்ண மாதிரியே பண்ணுங்க. ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா the best trained school of thought இருந்துச்சா? ஸ்கூல் இன்னைக்கு சொல்லணும் பைபிள் காலேஜ், இன்னைக்கு சொல்லணும் யூனிவர்சிட்டி. பைபிள் காலேஜ், பைபிள் யூனிவர்சிட்டி. கமாலியல் என்கிற நியாய சாஸ்திரி இருக்கிறார். அல்லேலூயா. கமாலியல் ஸ்கூல் ஆஃப் தாட். அங்க பட்டம் வாங்கினா பெரும் பட்டம் உங்களுக்கு. அவரே இருக்கார், கமாலியலே இருக்கார், வயசான தாத்தா அவங்க இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பைபிளை பிரித்து படிச்சுட்டாரு. கொஞ்சம் புரிஞ்சுங்க ஜூவிஷ் பீப்புளோட பிரச்சனைய, ரைட்டா? இஸ்ரேல் யாருது சொல்லுங்க? யூதர்களது. கரெக்டா? ஜெருசலேம் யாருது சொல்லுங்க? யூதர்களது. குழப்பம் ஒன்றும் இல்லை இதுலையே. என்ன பாருங்களேன், குழம்பிலாம் இல்லையே. யாருது இது? யூதர்களது. அவங்களது தானே. அந்த மண்டபம் யாருது? சாலமோனோட மண்டபம். ஆனால் இந்த ஊரை ஆள்றது யாரு? ரோமன்ஸ். கரெக்டா? ரோமன்ஸ் தானே. மிலிட்ரி ஃபுல்லாக யாரு? ரோமன்ஸ். இந்த விஷயம் யூதர்களுக்கு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? கெட்ட விஷயம். என்ன யாரா நீ ஆள்றது? அது ஒரு சைடு பிரச்சனை இருக்கா இல்லையா? அடுத்தது ஒரு தொல்லை. ரோமர்கள் ஆள்றாங்கன்னு பார்த்தா அவங்க இன்டைரக்டாக தான் ரூல் பண்ணுறாங்க. ராஜா ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவன் பேர் ஏரோது. அவன் யாரானா ஏதோமியன், யாக்கோபோட அண்ணன் ஏசாந்தன். அவனால் உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை, ரோமர்கள் கூட சம்பந்தம் ஒழுங்காக இருந்தால் தான் கதை ஓடும். அடுத்தது ரெண்டு சைடு அவங்களுக்கு பேட்டில்னு சொல்லலாம். மூணாவது இந்த ஜீசஸ் வேற. அவர் சர்ச்சை விட்டு தூக்க பார்க்குறாரு. அவனாவது பாலிடிக்ஸை வச்சு எடுக்கிறான், மிலிட்ரி வச்சு எடுக்கிறான், எல்லாம் எடுக்கிறான். ஜீசஸ் எதை விட்டு எடுக்க பார்க்குறாரு? ஆமாம். இவனுங்க தே நீட் டு ஸ்டாண்ட் பிட்வீன் 3 அண்ட் டிசைட். ரோமர்கள் கூட சேர்ந்துக்கலாமா? சரி, கொஞ்சம் பேர். ஏரோது கூட சேர்ந்துக்கலாமா? கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கினாங்க. ஆனால் ஜீசஸ் கூட சேர மாட்டோம். ஜீசஸ் கூட சேர தச்சனோட பையன் ஏழை, சும்மா திடீர்னு 3 வருஷத்தில் பெரிய ஆகிட முடியுமா என்கிற ஒரு நிலை. அதனால எரிச்சலாகி இயேசுவை கொன்ற எங்களால் இந்த 12 பேரை ஒரு நொடியில் கொல்ல முடியும்னு முடிவு எடுக்கிறாங்க. முடிச்சிருவேன், நான் 12 பேரை கொன்றுவேன். அப்போதான் கமாலியல் ஸ்கூல் ஆஃப் தாட், ஜூவிஷ் ஸ்கூல் ஆஃப் தாட். நிறைய பேர் இருக்காங்க, அரிஸ்டாட்டல், அவங்க சாக்ரட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிரீக் ஸ்கூல் ஆஃப் தாட், கிரேக்க மைண்டு. இது ஜூவிஷ் ஸ்கூல் ஆஃப் தாட். ஐயா முதல் முறை அவங்கள கூப்பிட்டு வெளியே வர, சங்கத்தார் எல்லாம் வெளியே வா. எத்தனை பேர் தெரியுமா? சனகிரிப்பு 71 பேர். சனகிரிப் சங்கத்தில் ஒன்று ரெடியானா கவர்னர் பிலாத்தால கூட மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டிடியூஷன். சொல்றாரு, அருமையான எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. லிசன் ப்ளீஸ், லிசன் ப்ளீஸ், லிசன் ப்ளீஸ். இந்த யூதர்களுக்கு தன்னை ராஜாவா பண்ண நிறைய பேரோட ஹிஸ்டரி இருக்கு. 36ஆம் வசனம் பாருங்க. தெயுதாஸ் என்று ஒருவன் எழும்பி தன்னை பெரியாளா காட்டினான். அவன் கதை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு. என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சு. யார் பேசுறாரு? இவங்களை அந்த நேரத்தில் பேசிஃபை பண்ணிட்டார், சில் வாட்டர் ஊத்துறாரு. இந்த 12 பேரை கொன்றாதீங்கடா. தெயுதாஸ் மாதிரி ஒருவேளை இந்த இயேசு போலாம். குடிமதிப்பின் நாட்களில் யூதாஸ் என்று ஒருவன் வந்தால் அவன் பின்னாடி ஜனங்க போனாங்க, என்ன பண்ணாங்க? சிதறடிக்க பட்டாங்க. அந்த மாதிரி இது நின்றோம். நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஆகிடும், நின்றோம். எறும்பு புத்தில் தெரியாமல் கால் வச்சிட்டீங்க, திரும்பி கால் வச்சிங்கன்னா அதுங்க ஏறி வந்தால் அவங்க வீடு தாங்காது.
கம்மன் கால் எடுத்துகிட்டு போயிடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணுறோம்? கரெக்ட் தானம்மா? இடம் காலி பண்ணிட்டு போயிடும். இவர்களை விட்டு விடுங்கள். ஆமேன். இந்த கிரியை மனுஷரால் உண்டானதால் அழிந்து போயிடும். கவனிங்க, மெயின் பார்ட் ஜூவிஷ் பீப்புளை யோசிக்க வைக்கிற ஒரு பார்ட்டை ஜூவிஷ் லீடர் சொன்னார். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் உங்களால் ஒழித்து விட முடியாதுன்னு சொன்னார். அல்லையா? த லீடர் கமாலியலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம் தேவன் அற்புதர்டா அண்ணா காய்பா சொல்லியிருப்பாரு. மோசே காலத்தில் என்ன நடந்துச்சு? அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துன்னு இருக்குது. இது தனி மனிதனால் ஆனதல்ல, மனுஷனால் ஆச்சுன்னா தானே அடங்கும். நீ ஃபைட் பண்ணாத, உனக்கு நிறைய ஃபைட் இருக்கு. நீ உயிராகிறதே ஃபைட்டு. தேவனால் ஆனதென்றால் உங்களால் முடியாது என்று சொல்ல அவர்கள் யோசனைக்கு உடன்பட்டு அவரை கூப்பிட்டு இயேசுவை பற்றி போதிக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இவர்கள் பத்திரமாய் உயிராயிருப்பதினால் கிளம்பி வந்துட்டாங்க. கவனிங்க, 40ஆம் வசனத்தில் 42ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சேஞ்ச் வருது. சாலமோனோட போர்ட்டிகோவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இனிமேல் இத்தனை லட்சம் பேர் கூட மாட்டாங்க, கூட முடியாது. இனிமே இவர்களுக்கு மண்டபத்தில் இடம் இல்லை. இவங்களுக்கு இடம் எங்கே தெரியுமா? வீடுகள் தோறும் போயிட்டாங்க. இனிமேல் பில்டிங்கு சும்மா அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். நமக்கு இந்த ஹால் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன். இல்லை, இந்த ஹால் இல்லை, சர்ச்சு இல்லை, எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். எங்கே கூடுவோம்? எத்தனை பேர் கூடுவோம்? எங்கே இந்த லைட்டு செட் பண்ணுவீங்க? எங்கே இந்த ஸ்டேஜ் செட் பண்ணுவீங்க? யார் வீட்டில் செட் பண்ணுவீங்க? யார் வீட்டில் சமைப்பீங்க? எல்லா ஃபெசிலிட்டியும் போயிடுச்சு. ஒரே நாளில் எடுத்துட்டாங்க. உயிர் பிழைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் சாலமோனோட போர்ட்டிகோ வாடகை இனிமே கிடையாது. அந்த காசு எனக்கு வேணாம், நீ எனக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்தை வளர்ப்பது. தினந்தோறும் வீடுகளிலே உபதேசம் பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் 8000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்களே, 8000 செல் குரூப் உருவானது. அல்ல, எத்தனை உருவாச்சு? 8000 செல் குரூப், 8000 பரவச்சு இன்றைக்கு வரைக்கும் பரவி கொண்டு தான் இருக்கு. யாருன்னே தெரியாதவங்களாம். நான் ஒரு நாள் வட இந்தியா ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சாதாரண சிம்பிள் லேடி பார்த்தேன். அவங்களும் ஒரு கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. ஞானஸ்தான ஆராதனை வரும்போது 50 பேரை நிறுத்துறாங்க. இந்த அம்மா ரொம்ப சிம்பிள் லேடி. அவங்க எங்கேயோ பஸ்லலாம் ஆட்டோலாம் நின்னாங்க. நின்னவங்க அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுங்கிறாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கிறாங்க. எல்லாம் பண்ண பிறகு இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஜனங்களாம் நிற்பாங்கன்னும் போது, ஞானஸ்தானத்துக்கு ஜனங்க நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் சொன்னார், இத்தனை பேரையும் ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தது இந்த சிஸ்டர் தான் அப்படின்னு. சாதாரணமாக நிற்குது. இன்றைக்கும் அவர் ராஜ்யம் பெருகி கொண்டிருக்கிறது. படிப்பறிவு குறைவான மக்கள் என்று உன்னை நினைக்காத மகனே, அறிவில் குறைந்தவள் என்று உன்னை நினைக்காதே. அவர் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். எத்தனை பேர் ரெடி? There is an reaction for the action, but don't be afraid about that reaction. The church has to grow. சபை வளர வேண்டும், ஊழியம் வளர வேண்டும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? அர்ப்பணிக்கலாமா? வளரட்டும், இயேசுவின் நாமத்தினால் வளரட்டும். அவர் ராஜ்யம் வளரட்டும். ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்க. ராஜ்யம் வளரட்டும், திருச்சபை வளரட்டும், கர்த்தருடைய ராஜ்யம் வளரட்டும். ஓ ரீ தலபா ஷதரா கதரா பதல ரபா 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 ரே பேரே பேரே கதரே பேரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆதி திருச்சபையில் அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். இன்றைக்கு ஒரு மனம் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம்.
சொல்ல போகிறோம். ரட்சகா, ரட்சகா, நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வேளையில இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டிய இந்த கிருபைக்காக, இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டும் எங்களோடு கூட பேசின தேவன், இந்த வேளையில எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை பக்கமாக திருப்புங்க. இதை வருங்காலங்களில கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் பக்கமாக, உம்முடைய ராஜ்யத்தின் பக்கமாக திருப்பப்படுவதாக உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல ஒரு கணவன் மனைவியை குறித்து வாசித்தோம். அனனியாவை குறித்தும் சப்பிராளை குறித்தும் நாம் பார்த்தோம். அவர்கள் இருவரும் ஒருமனப்படுகிறார்கள். எந்த காரியத்திற்காக ஒருமனப்படுகிறார்கள்? வஞ்சனை செய்வதற்காக ஒருமனப்படுகிறார்கள். Their hearts were united together to be dishonest. இன்றைக்கும் பல வேளைகளில நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவருடைய மனம் நோகும்படிக்கு அவருடைய சபை டிஸ்ஹானஸ்டா இருக்கு. அவருடைய சபை உண்மை இல்லாதபடிக்கு இருக்கிறது. எனக்கு சமீபத்துல ஒரு நினைவு, எனக்கு ஒரு தாட் தோணுச்சு. ஒருவேளை இவங்க, நான் அவங்களிடத்துல இந்த விஷயத்த மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறாங்களோ, அப்போ என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன தோணுச்சுன்னா, மனுஷங்களாகிய இவங்களுக்கு மறைச்சி, மனுஷங்களாகிய இவங்களிடத்துல பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை மனுஷங்க கிட்ட நம்ம சாதாரணமா பேசிட்டு ஒருவேளை அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆனா மேல ஒருவர் உட்கார்ந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறாரே, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவரை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அவரை எப்படி இந்த மனவாட்டியாகிய சபை ஃபேஸ் பண்ண போகுது? உலகம் முழுவதும் ஒரு காரியத்துக்காக, உலகம் முழுவதும் ஒரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு உண்மை உள்ள மனுஷன் இருக்கிறானா என்றுதான் தேடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களே, உண்மை எங்கே? ஹானஸ்டி எங்க இருக்கு? ஹானஸ்டி எங்க இருக்கிறது? அந்த ஹானஸ்டியை நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி தரணும். ஒரு பெரிய பரம்பரை சொத்தை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போக முடியும் என்றால் அது வேற எதுவும் இல்லை, உண்மை. அது உண்மை. இன்றைக்கும் ஒருவேளை நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவரை வஞ்சித்திருந்தோம்னா, உண்மை இல்லாம இருந்திருந்தோம்னா, இது மன்னிப்பு கேட்கிற நேரம். மன்னிப்பு கேட்டலாம். Not only in money but in our time. Not only in our time but giving everything to our God. ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்தாரே, நேரத்தை கொடுத்தாரே, பலனை கொடுத்தாரே, தகுதிகளை, திறமைகளை, வாய்ப்புகளை கொடுத்தாரே அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு. நாம் எந்த விஷயத்துல உண்மை இல்லாத படிக்கு அவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு ஏதோ என்று நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாவற்றுக்காக கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்போம். கர்த்தருடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. இந்த உண்மை அப்படிங்கிற காரியத்தை நம்முடைய உள்ளத்துல நம்ம இன்றைக்கு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். It is not too late. You can start it from today. You can start it from today. You can try to be honest from this minute. மனிதர்களை நாம் ஏமாற்றி விடலாம், மனிதர்களுக்கு மறைத்து விடலாம். தேவனுக்கு நாம் எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது. சகலமும் அவர் முன்பாக நிர்வாணியா இருக்கிறது. சகலமும் அவர் முன்னாடியாக வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு ஒன்றையும் நாம் மறைக்க முடியாது. நம்முடைய நினைவுகளில் ஒரு காரியம் தோன்றுவதற்கு முன்னமே அவருக்கு தெரியும்.
He knows everything in and out about everybody in this world. Dear children of God, let's submit our life into the feet of God. அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு அருமையான கோட் சொல்லுது, no legacy is so rich as honesty. ஒரு பரம்பரை சொத்து ஒன்றை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வைத்து விட்டு போறீங்க அப்படின்னா இருக்கிறதுல அதுல காஸ்ட்லியானது எது தெரியுமா? உண்மை. உண்மைக்காக நம்ம எதை வேணாலும் விட்டுறலாம், ஆனால் உண்மையை மாத்திரம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஜீசஸ் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இதே வழியில் நடக்கும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, நாங்கள் உண்மையை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நாங்கள் உத்தமமாய் வாழ்வோம் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மாத்திரம் அல்லப்பா, எப்படி அப்போஸ்தலர்கள் திரள் கூட்ட ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயப்படுத்தினார்களோ அப்பா, நாங்களும் ஆதாயப்படுத்துவோம். அவர்களையும் உண்மைக்குள்ள சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவோம். ஆண்டவரே, அதற்குரிய பலன கிருபைகளை வல்லமைகளை தேவனாகிய ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. உடைய கரங்களில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை, எங்களுடைய எதிர்காலங்களை, எங்களுடைய சபைகளை, எங்களுடைய ஊழியங்களுடைய எதிர்காலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உடைய சபையை கட்டி கொண்டிருப்பது போல என் தேவனே, எங்கள் தலைமுறைகள் உடைய சபையை கட்ட, எங்களுடைய தலைமுறைகள் உடைய ஊழியத்தை செய்ய தேவனாகிய ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.